ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் லைஃப். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எப்பவுமே நம்ம ரெகுலராக போடுறது. இந்த இடம் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எங்கே போகிறோன்ட்டு. தெரியாது, வேறு எங்கேயும் இல்லை, நம்ம எண்ணூர் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டு வரேன்னாங்க. காசிமேடு போகலான்னு பார்த்தோன்னா ஸ்கூல் குட்டீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே வண்டியை விடுறேன்னு சொல்லிவிட்டு எண்ணூருக்கு போயிட்டோம். ஏன்னா அங்கே காலையில் போனோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா சரியான மீன். இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோ மேலே இருக்கும். நீங்கள் கடைசியாக பாருங்கள், அதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். நம்ம வந்து எண்ணூர் வந்து ரீச் ஆகிட்டோம். எவ்வளோமா கேட்குற? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க எவ்வளோன்னு. பெருசு இல்லை, சின்னதுதான். சின்னதா அவ்வளோ 100 போட்டு பண்ணுப்பா. இது காணாங்கழுத்து எவ்வளோ போடுறீங்க? இது எத்தனை போடுறீங்க? சரிக்கா யாராவது சொல்லி கொடுங்க, வாங்கிக்கிறோம். ஆறு தான் போட்டுக்கிறீங்க இல்லையா? 5 தான் இருந்தது. 3, 4, 5, 7 இருக்கு. போதும், குழம்புக்கு தான். வேற மீன், பெரிய மீன் இல்லையா? அஞ்சரெல்லாம் வேணாம். சீலா அந்த மாதிரிலாம் இல்லைல்ல? வவ்வாலாம் 350 ரூபா குத்துருங்க. உங்களுக்கா வேணாம்? அப்போ வேணாம், விடுங்க. ஏற வேணாம், ஓ நண்டு வேண்டாம். வேற மீன் இல்லையா? நாக்கு மீன்லாம் இல்லையா? இங்க வந்தாதான் நாக்கு கிடைக்கும். ஐயோ, அவ்வளோ வேண்டாம். நாக்கு மீன்லாம் இல்லையா? வர மாட்டேன். பாருங்க, அழகா ஓடுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழவேற்காடு நண்டு சொல்லுவாங்க. செம்மையாக உயிரோடு இருந்துச்சு. சரி, நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம நண்டு வாங்கினோம்னா நிறைய வாங்கினோம் இது. அதனால் வந்து சரி, ரேட் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அந்த கூடை ஃபுல்லாக வந்து 1000 ரூபாய்க்கு தரேன்னாங்க. சரி, நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலான் இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூ கிராப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் இது தான் வாங்கிட்டேன். ஏன்னா பழவேற்காடு நண்டு வந்து ரொம்ப கையெல்லாம் கடிக்கும், பயமாக இருக்குது. ஸோ அதனால் காணாங்கத்தை குழம்புக்கு சும்மா 100 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா இருக்கும்ல குழம்புக்கு. இல்லை எனக்கு தெரியாது இந்த நண்டு பற்றி. இல்லை எனக்கு தெரியாது. இல்லை அதுக்கு இல்லை, அது கரெக்டு தான். நான் வாங்கிட்டேன் நான். எனக்கு சரி, நான் இவர் சாப்பிட மாட்டார் நண்டு. சரி, நான் கொஞ்சமாக எனக்கு ஆசையாக இருக்குது. இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை வச்சுட்டு அப்புறமா தான் சாப்பிட்ணும். பயம். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப பொடிசு போடாதீங்க. அது போடுங்களா, மேலே இருக்குதா?
போட்டு கொடுங்க உங்ககிட்ட. நான் வேற யாருக்கிட்டயுமே அது போட்டு தாங்க. அது போடுங்க போடுங்க. அதனால தான் சரி நான் அவங்க தரேன்னாங்க. எத்தனை 4 போட்டுக்கிறீங்களா? சின்னதாக ஒன்று போட்டு கொடு. 1500 சின்னதாக ஒன்று போட்டு கொடு. அது இருக்கு பாரு. எண்ணூரில் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் இல்லை, நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, அதனால் வந்து விம்கோ மார்க்கெட் ஃப்ரெஷ் வந்து தானேக்கா? இது வந்து இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல, அவங்க ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். பட் ஆனால் வந்து நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். சின்னது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோ மேலே இருக்குமா. 1500 சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்படி இப்படி பேசி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணுற இடம் இருந்துச்சு. ஏன்னா வந்து கெஸ்ட்டுங்க வர்றதுனால ஒரு பெரிய மீன் செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து குழம்புக்கு வந்து காணாங்கழுத்தியும் கொஞ்சம் நண்டு வாங்கினேன், பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த மீன் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் மண்டை, மீது எல்லாமே வந்து நம்ம ஸ்லைஸாக போட்டுட்டு நம்ம வந்து வறுத்துட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து கடல் மீன் தான், இது வளர்ப்பு மீன் கிடையாது. நீங்களும் இந்த மீன் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, ஆனால் வௌவால் ரகம் தான் சொன்னாங்க. பட் டக்குன்னு எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து காசிமேட்டில் வாங்கி செஞ்சுருக்குறோம். இவ்வளோ பெருசு வாங்கினதில்ல, கொஞ்சம் சின்ன சைஸு. இது சரியான பெருசு. ஆனால் அவங்க வெயிட்லாம் போட்டு காட்டலை, ஏன்னா இது வந்து இங்கெல்லாம் வெயிட் போட மாட்டாங்க. ஆனால் மினிமம் ஒரு 6 kg அபவ் தான் அது இருக்கும். 1000 rupees கொடுத்தாங்க, வாங்கலாம். என்ன ஒன்று க்ளீன் பண்ணுறதுக்கே வாங்கிடுறாங்க காசு. ஒரு 150 ரூபா கேட்டார் அந்த அண்ணன். அதுக்கப்புறம் 120 ரூபா வந்து கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி நம்ம துண்டு போட்டோம்னா வறுக்கிறதுக்கும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கொழுப்பெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. நல்லாவும் இருந்துச்சு, நான் சாப்பிட்ருக்கேன் ஏற்கனவே, அதனால் நம்பி வாங்கினோம். பட் 800 வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் போனோம், நிறைய மீன் இருந்துச்சு. அந்த நாக்கு மீன், திருக்கு, அது எல்லாமே இருந்தது. அதனால தான் நாங்கள் அங்கே போனோம், மீன் கிடைக்கும்னு. தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் காசிமேடே போயிருப்போம். என்ன ஒன்று குட்டீஸ்க்கு ஸ்கூல்னால வந்து நாங்கள் போகும்போது 9 o'clock ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் 800. மீனோட பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மீன் வாங்கலாமா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து சின்னது வாங்கினால ரேட்டு தெரியல. பட்டு உங்களுக்கு ரேட்டு ஒரு 6 கிலோ மேலே தான் இருக்கும். அப்படியே இந்த மீனோட பேரும் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் மார்க்கெட் வீடியோலாம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.